திரையரங்கில் வெற்றி பெற்றதுக்கு முன்னாடி விஜய் என்ன சொன்னார் உங்ககிட்ட? பேசினாரா? படம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் காப்பி பிரசாத் லேப்பில் தான் விஜய் சார் மட்டும் பார்க்குறாரு. நான் சைடில் ஒரு 10 சீட்டுக்கு இது ஓரமாக உட்காந்துருக்கேன். அதில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ஒன்று ஓடிச்சு, மைண்ட் ஓட்டி இருந்துச்சு. என்னென்னா, நம்ம பிஸ்னஸ்ன்ட்டு அப்பாட்ட பைசா கூட ஒன்றும் தர மாட்டாங்க, நம்ம நம்பிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. விஜய் சார் பெரிய பெரிய டைரக்டர்லாம் வெயிட் பண்ணுறாங்களே, அந்த காலகட்டத்தில் நம்ம சொன்ன கதையை நம்பி உடனே காட்சி கொடுத்துட்டாரு. ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்குதோ பிடிக்கல அடுத்த விஷயம், அவருக்கு பிடிக்கணும். எனக்கு நம்ம நம்பி கொடுத்தாருல, இவருக்கு இது நிறைவாக இருக்கணும். கரெக்ட். அப்படின்றது தான் மைண்ட் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. தேட்டர் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டானுங்கிற தேட்டர்லாம் சுத்தமாக எனக்கு இல்லை, இவருக்கு பிடிக்கணும் அப்படி. படம் பார்த்து முடிச்சிட்டார். வெளியே வந்தார். ஃபஸ்ட் வார்த்தை, நீங்கள் கதை சொன்னதை விட 3 மடங்கு எடுத்திருக்கேனார். ஓகேப்பா, ஓகே. அடுத்து ரீரிகார்டிங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஓகே சார். 3வது சொன்னார், இந்த வருஷம் டாப் 10 இயக்குனரில் நீங்கள் ஒருத்தர் வந்துருக்கேனார். ஆனால் அந்த வருஷம் டாப் 10ல் 5க்குள்ளே வந்துட்டேன். அது ஒருத்தர் நம்பிக்கை காப்பாற்றும் போது உள்ள சந்தோஷம் வேறு. அது திருப்பாச்சியில் என்ன ஜட்ஜ்மெண்ட்டு. ஆமாம், கரெக்டாக. திருப்பாச்சி தேவத்தில் பார்க்குறோம். பார்த்துட்டு முடியும் போது அப்படியே முன்னாடி கிளம்பிடுவாங்களே, கூட்டம் வந்துரும்ட்டு அப்படி கிளம்பி போயிட்டார். நானும் இப்படி அதுக்கப்புறம் கமலா தேட்ரு வந்துட்டேன். நைட்டு பேசினார். நான் எல்லா இடத்துலையும் பெரிய ஹிட்டுண்ணா அப்படின்னார். பெரிய ஹிட்னா எல்லா இடத்துலையும் நல்ல. ஓகே சார், ஓகே சார், தேங்க்ஸ் சார். அப்புறம் நான் ஒரு நாள் 2 நாள் இங்கேருந்து அப்புறம் மதுரை போயிட்டேன். ரவுண்ட்ஸ் போவேன் எப்போயும், எல்லா படத்துக்குமே தேட்டர் ரவுண்ட்ஸ் போவேன். இங்கே எந்தெந்த இடத்துல ரசித்தாங்களோ அந்த இடம்லாம் அதே இடங்க அதே இடத்துக்கு அதே. அது ஒரு நான் நினச்சது திருப்பாச்சி ஒரு வில்லேஜ் சார்ந்த படம். அப்போ சிட்டியில் பார்க்குறோம், சிட்டியில் எங்கெங்கே கைதட்டுறாங்களோ அதே மாதிரி வில்லேஜ்னால் கரெக்டாக அங்கெங்கே இதில் கைதட்டுறாங்க. அதே தான் வேலூர்லேயும் இருப்போம், அதே தான் பெங்களூர்லேயும் எல்லாம் தான். அப்போ அவங்க ஆடியன்ஸ் ஒன்று தான், நம்ம கணிப்பு தப்பாக பெறலாம் தவிர அவங்க ரசிப்பு ஒன்று தான். நண்பர்கள் சித்ரா சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். எனக்கு வந்து ஒரு 2 கேள்வி இருக்கு உங்ககிட்ட. கேட்டுருங்க. கேள்வி ஒன்று ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க இந்த கேமியோ உங்களோட படத்துல நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு நீங்க வந்து பண்ணிட்டு போவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து KS ரவிக்குமார் சார் வந்து அவர் வரும்போது ஒரு பிரமிப்பு இருந்துச்சு, எப்படி டேரக்டர்ஸ் எப்படி இதுக்குள்ள வராங்கன்னு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. செகண்ட் எப்படி பார்த்தோம்னா, நீங்களும் இந்த மாதிரி படத்துல வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்கறது, உங்களுக்கான ஒரு தனி கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸே இருக்கிறாங்க. பேரரசு சார் வருவாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க எப்படி பிளான் பண்ணி பண்றீங்களா, இல்லைன்னா அது யதார்த்தமா வந்துச்சா, இல்லை உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குங்க? இது எனக்கு என் லைஃப் நடந்த எல்லா விஷயமுமே நான் பிளான் பண்ணவும் இல்லை. ஆமாம், சரிங்க. விஜய் சார் படம் அமைஞ்சதும் ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி அவர் தான் என்னை பாடலாசிரியர் ஆக்குனார். இயக்குனர் ஆக்குனது அவர் தான், பாடலாசிரியர் ஆக்குனதும் அவர் தான். சிவகாசி ஷூட்டிங் அப்போ எப்போவுமே நான் அன்னைக்குள்ளே டைலாக்கை போய் நான் விஜய் சார்கிட்ட கொடுத்துருவேன், படித்து பார்ப்பார். சில இடத்துல நான் வந்து படித்து காட்டுவேன். அப்போ ஃபைட் போயிட்டுருக்கு. ஃபைட் எண்டில் ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் பர்சன் கொடுத்துட்டேன் விஜய் சார்கிட்ட. நான் எப்போவுமே கொடுக்குறது, எப்போவுமே படித்து பார்த்துட்டு ஓகே ஓகேன்றவார். அன்னைக்கு படித்து பார்த்து திருப்பி படித்து பார்க்குறாரு. எப்போவுமே ஒரு படித்து பார்த்து ஓகேன்றவார், ரொம்ப நேரம் படிச்சுருக்காரு. அப்புறம் திருப்பி நான் இந்த டைலாக் யார் பேசுகிறா அப்படின்ட்டு தொட்டு காட்டுறாரு பேப்பரில். அதில் ஒருவர் அப்படின்னு போட்டு டைலாக், அவன் சொல்லி அடிக்கிற கில்லி, சொல்லாமல் அடிக்கிற திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாமல் சொல்லிட்டு அடிக்கிறல அவன் சிவகாசி, இதன் டைலாக். நான் சொன்னேன், இல்லை சார் இங்கே ஜூனியர்ஸ் இருப்பாங்க, யாரை வச்சு சொல்ல பண்ணுவாங்க சார் அப்படின்னேன். அதுதான் ஐடியா. ஜூனியர்ஸ் யாரை வச்சு பேச வச்சுருந்தா அதுதான் ஐடியா. இல்லைண்ணா இது நல்லா டைலாக் பேசுகிற வச்சு நடிக்க வைங்க அப்படின்ட்டார். இது வரைக்கும் திருப்பாச்சியும் சரி சிவகாசியும் சரி இந்த மாதிரி இது சொல்லவே மாட்டார். வந்தால் அவர் வேலையை பார்ப்பார், சொன்ன டைலாக் பேசிட்டு போவார். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்கிறாரு, என்னடா நல்ல டைலாக் பேசுகிற ஆளுன்னா இதுக்கப்புறம் இங்கே தேடுறது, இதுக்கும் சொல்லி வரக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிடும், அன்றைக்கி லாஸ்ட் டே முடிய போகுது ஃபைட்லாம். ஒரு குறிப்பிட்டு சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறதுன்ட்டு சரி ஓகே அது நம்மளே இது பேசிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ண தான். விஜய் சார் சொன்னதுனால சரி நம்மளே நடிச்சிடலாம், போடுறா மேக்கப்பை போட்டுட்டு நான் பேசிட்டேன். அதனால் அன்றைக்கி விஜய் சார் வந்து ஓகே அப்படின்னு தரனா யாரோ ஒருத்தர் பேசியிருப்பாங்க. அன்றைக்கி நான் நடிச்சிருக்க மாட்டேன். படம் முடிஞ்சது சிவாசி ட்ரெய்லர் போட்டு காட்டுறேன். ட்ரெய்லர் ரெடி பண்ணியாச்சு விஜய் சார்கிட்ட. ட்ரெய்லரில் அவர் பொர்ஷனாக இருக்குது, இது இல்லை. நான் என் இதெல்லாம் ட்ரெய்லர் இல்லை. ட்ரெய்லர் பார்த்துட்டு
அண்ணா நீங்கள் பேசுனீங்களே அந்த சொல்லியிருக்கு கில்லி அது எங்கேயாவது போட்டுக்கணான்றார். என்னடா அது ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அவர் சொன்ன கதை ட்ரெய்லரில் என் டைலாக் போடுறேன். இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நானும் விஜய் சாரும் சிவாஜி ரிலீஸ் அன்னைக்கு ஒன்றா படம் பார்க்குறோம் தேவி தேட்டரில். பக்கத்து சீட்டில் உட்காந்து பார்த்துக்கிருக்கோம். இப்போ அந்த கட் பண்ணிட்டு வருவார்ல சட்டரை ஓப்பன், அதுக்கு விசில் பறக்குது. இப்போ அவர் சரி ஓப்பனிங் கத்துறாங்க. ஓகே அவரும் அப்படியே பார்த்துட்ருக்கோம். முடிஞ்சது. திடீர்னு பார்த்தா அடுத்து நம்மது வருது. யாரா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ யாரா அப்படின்ட்டு அவன் சொல்லியிருக்கு கில்லு. விசில் பறக்குது. அவன் சொல்ல அவனுக்கு திருப்பாச்சு. அது கத்துறாங்க. விஜய் சாருக்கு சத்தம் போட்டதில் ஒரு 50% இங்கே சவுண்ட் வந்துருக்கு. ஆக்சுவலி நம்ம சொல்கிறது யாரை சொல்கிறோம், விஜய் சாரை. அவன் சொல்லியிருக்கு கில்லி அப்படின்னா அவர் நடிச்ச படம் தானே. நம்ம சொல்கிறோம் அவர் சொல்கிறோம், அவன் அடிக்கிறான், அது வேறு விஷயம். நம்ம அடிக்கிறோம்ல இங்கே. அப்போ பேசிக்கும்போது நான் கை வச்சிருந்தில்ல, அந்த கை மேலே கை வந்து விஜய் சார் கை அமுக்குது. அது சந்தோஷத்தை நம்ம கிளாப்ஸ் விழுகுது, என் கை வச்சுட்டு அமுக்குறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கிளாப்ஸ் சொல்லி எனக்கு கூச்சமாகி போச்சு. ஏன்னா நம்மளுக்கு அடிக்கிறாங்களே, ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருக்காரு, என்ன நினைப்பாருலாம் நினச்சிக்கிருந்தேன். அவர் கையை வச்சு அமுக்குன்னு தான் ஓகே அவர் தப்பு நினைக்கல போல இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். அப்புறம் அந்த ஒரு சீன் வந்ததுனால வரவேற்பு வந்துருச்சு. அப்புறம் திரும்பி அதே மாதிரி அப்புறம் திருப்பதி அதே மாதிரி ஒரு சீன் வருவேன், அதுக்கும் பயங்கர கிளாப்ஸு. அப்புறம் தருமபுரிலாம் அப்புறம் தொடர்ந்துருச்சு. சரி பேரரசு படம்னா ஏதாவது ஒரு சில வருவாரியா அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா, அது மாதிரி வந்துருச்சு. ட்ரேட்மார்க் செட் பண்ணிட்டீங்க சார். ஆமாம் படமா கண்டிப்பாக ஒரு சீன்ல வந்துடுவாரு, நீ வேணா பாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு எல்லாம் இருந்துச்சு சார். சார் இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க கமர்ஷியல் படம் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. இது மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ஆர்ட் ஃபிலிம் பக்கம் உங்களோட கைண்ட் ஆஃப் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி சார்? ஒரு ஆர்ட் ஃபிலிம் நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட் ஃபிலிம் எது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார். மகேந்திர சார் படம் ரொம்ப பிடிக்கும், உதிரி பூக்கள். ஏன்னா ஒரு யதார்த்தமான கதை அப்படின்னா இன்ன வரைக்கும் அந்த மாதிரி யதார்த்தமாக இன்ன வரைக்கும் பண்ணல. ஒரு ஆர்டிஸ்டோட ஆக்டிங்லேருந்து சாங்கு டியூட் சாங்கு இதில் எதுவுமே இருக்காது. ஏதாவது சாங்னா ஒரு பேக்ரவுண்ட் சாங் இருக்கும். அப்புறம் எங்கே மியூசிக் வேணுமோ அங்கே மட்டும் ரீரெக்கார்டிங் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 60% ரீரெக்கார்டிங் இல்லாமலே சீன்ஸ் இருக்கும். குருவி கத்துறது, இங்கே ஒரு நாய் கத்துறது, ஒரு ஏர் சவுண்டு, இந்த மாதிரி. அப்போ தமிழ் திரையுலகிலேயே முதல்ல இந்த சாங்கை நம்பாமல், ஃபைட்டை நம்பாமல், அந்த உயிரோட்டமான அந்த சீன், அந்த உணர்வை மட்டும் நம்பி எடுத்த படம் உதிரிப்பூக்கள். உங்களுக்கு முள்ளு முழம்புல கூட கொஞ்சம் கமர்ஷியல் இருக்கும். நல்ல படம் இருந்தாலும் ராமன் ஆண்டாலும் சில சீன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். உதிரிப்பூக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரல். இன்றைக்கும் நான் நினைக்கிறேன் இது மாதிரி இன்றைக்கும் வேறு இயக்குநர்கள் இவ்வளோ ஃபீலாக இவ்வளோ யதார்த்தமாக யாரும் பண்ணலைங்கிறது எனக்கு உண்டு. எனக்கு எத்தனையோ கிளைமேக்ஸ் பார்த்துருக்கோம். ரஜினி படத்தில், விஜய் சார் படத்தில், அஜித் சார் படத்தில், எம்ஜிஆர் படத்தில் எவ்வளோ கிளைமேக்ஸ் பார்த்துருக்கோம். உதிரிப்பூக்கள் மாதிரி ஒரு கிளைமேக்ஸ், நெஞ்சை உருக்கிற ஒரு கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய சினிமாட்டிக்காக பார்ப்போம். அப்புறம் நம்ம ஒரு கிளைமேக்ஸ்னு ஒரு ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு ஒன்று யோசிப்போம். ஏதோ கருத்து சொல்லணும் ஏதோ ஒன்று யோசிப்போம். அழகாக ஒரு ரொம்ப ஆரவாரம் இல்லாமல் ஒரு சைலண்ட்டாக ஒரு கிளைமேக்ஸ். குளத்தில் போவார், அவ்வளோதான், எல்லாம் வெடிக்க வைப்பாங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு டைலாக் இருக்காது. ஆனால் வில்லன் ஒரு டைலாக் பேசுவான். ஒரு வில்லன் ஒரு டைலாக் பேசுகிறது 1000 ஹீரோக்களுக்கு பேசுகிற டைலாக்கு இணையாக இருக்கும். எல்லோரும் என்னை மாதிரி ஆகிட்லேயும் பாரு, எவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஏன்னா அத்தனை மக்களும் அவனை சாடிக்க போகிறாங்க. அப்போ அத்தனை மக்களுக்கும் அவன் ஈவருக்கு இல்லாமல் போச்சு. இவனுக்கு ஈவருக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஒட்டுமொத்த ஊருக்கு இன்னைக்கு அந்த ஈவருக்கு இல்லாமல் போச்சு. ஒரு டைலாக்ங்கிறது பஞ்சு டாக்னு பக்கம் பேசுகிறதில்ல, ஒரு வரி பேசினாலும் நமக்கு இன்ன வரைக்கும் படம் பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்றைக்கி மைண்டில் இருக்குன்னா அதுதான். ஆமாம் அதனால் மகேந்திர சார் பண்ணதே 5-6 படம் தான். இன்ன வரைக்கும் அவர் பேசப்படுறார். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்ட அவர் அறிமுகப்படுத்தின கேட்பாச்சுன்னு சார் கேட்குறாரு. தொடர்ந்து 5 படம் பண்ணார் ரஜினி சார் வச்சு. அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு, அவர்கள், தப்பு தாளங்கள், தொடர்ந்து வேறு அதுக்கு முன்னாடி எங்கேயும் பண்ணல. அவர் தொடர்ந்து தன்னை 5 படம் பண்ண இயக்குனர் வந்து கேட்குறாரு ரஜினி சார்கிட்ட, உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் யாருன்னு. ரஜினி சார் சொல்கிறார் மகேந்திரன். அதெல்லாம் அந்த ஏன்னா காரணம் உதிரிப்பூக்கள். அவர் முள்ளு சொல்லலாம். எனக்கு உதிரிப்பூக்கள் இன்ன வரைக்கும் மறக்க முடியாத படம்.
எப்போயும் சினிமாங்கிறது சில விஷயங்கள் உணர்வுபூர்வமாக பண்ணுறது. சில நேரத்தில் சினிமா தான் நம்மளை வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு எனர்ஜியாக அந்த 3 மணி நேரம் படம் ரஜினி சார் படமாக இருக்கட்டும், வேறு கமர்ஷியல் படமாக இருக்கட்டும், கமர்ஷியல் பார்க்கும்போதுன்னா நம்ம மொத்தத்தில் மறந்துடுவோம். சில படம் பார்க்கும்போது என்னென்னா நம்ம லைஃபு ஞாபகம் வரும். சில படங்கள் ஒரு இன்சிடென்ட் வரும்போது நம்ம குடும்பத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வரும். நம்ம நண்பன் நம்மளுக்கு பண்ண துரோகம் ஞாபகத்துக்கு வரும். நம்ம அப்பா அப்படி பண்ணிட்டோமே அப்படி ஞாபகத்துக்கு வரும். இது ஒரு படங்கள். இந்த கமர்ஷியல் படம் இருக்குல்ல, எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. அந்த கமர்ஷியல் படத்துக்கும் வாழ்வில் படத்துக்கும் இதுதான் வித்தியாசம். வாழ்வில் பார்க்கும்போது சிலதெல்லாம் நம்மளுக்கு லைஃப்பில் நடந்தது ஞாபகத்துக்கு வந்து போகும். கமர்ஷியலில் எதுவுமே இருக்காது. அங்கே போய் தியானம் பண்ணுற மாதிரி தான். ரஜினி வர்றாரா, அடி விசிலடி, ஃபைட் பண்ணுறாரா, ஓகே. அப்போ இதுக்காக நம்ம கமர்ஷியல் படம் பார்க்கணும். வாழ்வில் படம் பார்க்குறது சில ஃபீலுக்காக, சில வாழ்வு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதுக்கு பார்க்கணும். ரெண்டையுமே பார்க்கணும். கண்டிப்பாக சார். சார் சித்ரா சார், ரொம்ப நன்றி சார். இணைப்புல எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்றது, அவங்க பெரிய ஃபேன் சார் சித்ரா சார். ஒரு டைமும் கனெக்ட் பண்ணும்போது நான் இதான் சொல்லுவேன். ரொம்ப நன்றி சார் வாய்ப்பு அளிக்கிறதுக்கு. ரொம்ப நன்றி சார். அடுத்த முறையும் கண்டிப்பா வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல கலந்துக்கணும் சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். என் பேர் பிரசன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்க படம் திருப்பாச்சி சிவகாசி ஆல் டைம் ஃபேவரட் சார். ஓகே. திருப்பாச்சி இது வரைக்கும் எத்தனை வாட்டி பாத்துக்கன்னு எனக்கே தெரியாது. ஓகே. திருப்பாச்சி படம் விஜய் சாருக்கு நல்ல கமர்ஷியல் படமா எப்படி சார் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதுலயும் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல ஓப்பனிங் ஃபைட் வரும் சார், சந்தன பூசி ஃபைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேற லெவல் ஃபைட் சார். சார் விஜய் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? விஜய் சார் கதை சொல்லி ஷூட்டிங் வர வரைக்கும் பெரிய ஹீரோட நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்கிற ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் எனக்கு டோட்டல் அந்த பயம் போச்சு. ஏன்னா அவர் வந்து பெரிய ஹீரோன்னு காட்டிக்கிட்டது இல்லை. ஒரு புது ஹீரோக்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தார். விஜய் சார் பொறுத்தவரைக்கும் என்னென்னா, கதை சொல்லும்போது அதில் ஏதாவது டவுட் இருந்தால் ஷூட்டிங் முன்னாடியே அதை கிளியர் பண்ணிக்குவார். அதில் சில குறை இருந்தால் கூட இங்கே சரியில்லை, கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க, அப்போ டெவலப் பண்ணி அப்போ ஷூட்டிங் முன்னாடி கேட்டுக்குவார். ஃபுல் ஸ்கிரிப்ட் ஓகேன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த சீனை மாற்றுறது, டைலாக் மாற்றுறது, இப்படி இருக்கலாம் ஐடியா சொல்கிறது எதுவுமே இருக்காது. நேராக ஸ்பாட்டுக்கு விடுவார். என்ன டைலாக் சொன்னால் இந்த டைலாக் மட்டும் மைண்டில் வாங்கிட்டு நம்ம சொன்ன டைலாக் அப்படியே நடிச்சிடுவார். அங்கே வந்து இந்த வசனத்தை மாற்றுங்க, இந்த சீனை மாற்றுங்க, இது எப்படி நான் பண்ணுறது, அப்போ 4-5 கேள்வி வந்து அவங்களுக்கு பயம் வந்திருக்கும். ஆமாம் சார். அதுக்கு இடமே கொடுக்கல. அப்புறம் ஒரு புதுமுகம் மாதிரி அவர் இங்கே நடந்துக்கிட்டார். அதனால் எனக்கு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு டோட்டல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயமே இல்லை. பெரிய ஹீரோங்கிற நினப்பு எனக்கு வரல எனக்கு. அதனால எனக்கு திருப்பாச்சியும் சரி சிவகாசியும் சரி நான் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டேன். எனக்கு எந்த ஒரு தயக்கமும் எந்த பயமும் இல்லை. நான் புது டேரக்டருங்கிற நினப்பு எனக்கு வரல முதல்ல. ஓகே சார். சித்ரா சார் நல்லா இருக்கீங்களா சார்? அருமை. ஓகே சார். தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம்? நலம் சார். ரொம்ப நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். உங்க படங்களும் சரி, உங்க படங்கள் மாதிரி படங்களும் இப்ப வர்றது இல்லைங்கிற வருத்தம் பெருசா இருக்கு சார். போயிட்டே இருக்கேன் சார். அந்த மாதிரி படங்கள்லாம் இப்ப வரல சார். என்னென்னமோ ஜாதின்றாங்க, மதன்றாங்க, என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயம் சார், நீங்கெல்லாம் இந்த ஜெனரேஷன்ல இந்த இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு பிடிக்கிற மாதிரி அடுத்த 2K கிட்ஸ் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படத்தோட மறுபடியும் நீங்க வரணும் சார். கண்டிப்பா இப்படி ஜனவரிக்கு மேலே ஆரம்பிச்சிருவோம். அவன் உங்களை திருப்திப்படுத்துற மாதிரி திருப்பி படம் பண்ணிடுவோம். அப்படியே அடுத்து எங்க மாவட்டத்துக்கு வந்து ஒரு படம் பண்ணுங்க சார். திருநெல்வேலி மாவட்டம். ஆக்சுவலாக அருவானா திருநெல்வேலி தான். நாங்கள் திருப்பாச்சி வச்சு விட்டோம். பிரசாந்த் சாலினி நடிச்ச அந்த பிரியாத வரவன் என்ற படத்துல முக்கிய பங்கு இருக்குன்னு தெரியும் சார். ஆமாம். அதனால தான் வசனம் 50% நீங்க இயக்குனதுன்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். பெரிய ஆச்சரியம் சார். அதெல்லாம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். ஆனா அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே லேட் ஆனதுனால அந்த படம் சரியா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா நல்ல பேரு, பாட்டு எல்லாமே அருமை சார். வசனம் அப்படி இருந்துச்சு. வசனம் அருமை சார். எல்லாம் வேற லெவல். அதான் நம்மளோட ஒரிஜினாலிட்டி அதுதான். இப்போதான் சாப்பிட்டு பேசிட்டு இருந்தேன். அது அந்த காலத்துலயே ஒரு படம் பண்ணுங்க சார். ஓகே, அதே ஸ்டைலில் பண்ணுவோம். லவ் ஸ்டோரி பண்ணிடுவோம், டிஃப்ரெண்டாக பண்ணுவோம். ஆக்ஷன் கமர்ஷியல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வேறு பட்டனில் பண்ணிடுவோம், ஆரம்பிச்சிடுவோம். அதான் சார் இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, சும்மா மூச்சு ஃபீல் குட்டுன்னு. அதெல்லாம் அப்போ நீங்க அந்த என்ன சொல்றது, பிரியா வார்மென்லாம் ஃபீல் குட் ஸ்பேர் சார். ஓகே. தேங்க்யூ. பரவாயில்ல, பிரியா ஒன்று ஞாபகம் வச்சிருக்கேன், அதுக்காக நன்றி. இந்த திருப்பதி சிவாசி புயல காணாமல் போயிடாம ஞாபகம் வச்சிருக்கேன். நன்றி. வாசகனும் கூட, ரசிகனும் கூட. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி.
புத்தகங்கள் படிப்போம், படங்களும் பார்ப்போம் சார். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி சார். சந்திப்போம். உங்களுடைய முதல் 2 கதாநாயகர்களையும் சமீபத்தில் எப்போ சந்திச்சிங்க? அஜித் சார் வந்து அவன் பையனுடைய பர்த்டே கூப்பிட்டார். திருப்பாச்சி கொடுத்தாருல, சிவாஜி கொடுத்தாருல. விஜயோட 2 படம் ஒர்க் பண்ணிட்டு அஜித்தோட ஒர்க் பண்ணீங்க. குறிப்பிடத்தக்க டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருந்தது ஒர்க் பண்ணும்போது? விஜய் சாருக்கும் அவருக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.